எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுக்கே வீட்டு செலவுக்கு பணம் இல்லை, சரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம், வீட்டம்மாயிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஒரு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றோம். நம்ம என்ன பணம் லாக் ஆகி உள்ள கோந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியே வர்றோம் கிடையாது. இது ஏதாவது நம்மளுக்கு ஒரு உதவி செய்யும் தான் உள்ள வந்தா கடந்த ஒரு வருஷமாக பணத்தை லாக் பண்ணி உள்ள கோர வச்சிருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட். என் கட்சிக்காரன் அப்படி என்னையே தப்பா கேட்டு விட்டான். பணத்தை போடுறோம், ஒரு லாபத்தை கொடுன்னு தானே கேட்குறோம். அதை விட்டு விட்டு ஒரே இடத்துல ஒரு 1.5 வருஷமா நீ சுத்திக்கிட்டு இருக்க, இதுக்கா நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமை இருக்கு. ஸோ இந்த நிலைமை எவ்வளவு நாள் கழிச்சு மாறும் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்கத்தான் போறோம். அதே மாதிரி அடுத்த வருஷத்துல மார்க்கெட் இறங்கினாலும் இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இறங்குற மார்க்கெட்லயும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது இந்த வருஷத்துல தெரிஞ்சிட்டோம். ஸோ இனி தோல்வி அப்படின்ற பெயரே நம்ம கிட்ட இருக்கக்கூடாதா அப்படின்னா என்ன பண்ணணும்? கூட்டத்தில் ஏதாவது ஒரு பங்கை போய் எடுக்கக்கூடாது. அந்த செக்டர்னுடைய ராஜா தான் நம்ம கையில் இருக்கணும். அதுவுமே எப்படி இருக்கணும்? அந்த ஸ்விங் லோ அப்படின்ற ஒரு என்ட்ரி, அது இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஷேராக இருந்தாலும் அந்த என்ட்ரி பிரைஸ் என்பது ஒரு காம்படிட்டிவான அந்த ஸ்விங் லோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். அல்லது ஏறிக்கிட்டு இருந்தாலும் அதுக்குண்டான ஸ்விங் லோ அப்படின்ற மாதிரி என்ட்ரானா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்களுடைய கேம் பிளான் என்ன, உங்களுடைய கேம் பிளான் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க இதுதான் ஒரு டாப் செக்டர், இந்த செக்டர் தான். அதுக்கு நீ இப்போ யாராவது போய் செருப்பு செக்டர் எடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அந்த பக்கம் போக மாட்டார். இப்போதைக்கு என்ன முன்னணியில் இருக்கக்கூடிய செக்டர், ஒரு உதாரணத்துக்கு ஃபைனான்சியல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய செக்டர்கள் வந்து பெரும்பாலும் முன்னணியில் தான் இருக்கு. அது மாதிரி என்ன செக்டர் இருக்கிறதுலே பெஸ்ட் செக்டர், பெஸ்ட் ஸ்டாக், அதுல எது பர்ஃபெக்ட் என்ட்ரி? பர்ஃபெக்ட் என்ட்ரினா ஒரு ஸ்விங்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் எந்த ஒரு ட்ரேடரும் போகணும். நீங்க எந்த ஒரு கோர்ஸ், ட்ரேடிங் கோர்ஸ் படிக்க போறீங்க, என்ன சொல்லி தருவாங்க? ஒரு பிரேக் அவுட் ஆனாலும் அது மேலே போயிட்டு கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் பொழுதுதான் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம பார்க்க போறது மிகப்பெரிய ஒரு விஷயம். மார்க்கெட் நம்மளுக்கு பொதுவாகவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல பெரிய அளவுல ஏற்றம் அடையாம போயிடுது. ஆனாலும் அது போன்ற மார்க்கெட்லயும் செக்டர் லீடர்கள் எப்படி காப்பாத்தி விட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 2024 இருந்து மார்க்கெட் என்பது சரிவை சந்திச்சு கொண்டுதான் வருது. ஆனா இந்த 2024 இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிசி பேங்க் என்பது ஏறும் பொழுது அவன் ஒவ்வொரு ஸ்விங்லோ என்பது வரும் பொழுதும் அது நம்மளுக்கு இது ஸ்விங்லோ தான் அப்படின்னு தெரியறக்கேவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் என்பதாயிருக்கும். அவன் ஒரு முறை இறங்கி ஏறி இருப்பான், மறுபடியும் இன்னொரு முறை இறங்கி ஏறும் பொழுதுதான் இந்த ரேஞ்ச் என்பது ஸ்விங்லோவாக இருக்குமோன்னு இந்த இடத்துல தான் தெரிய வரும். அப்படி அந்த இடத்துல இருந்து கூட எவ்வளவு முறை அதை தொட்டு தொட்டு சிறிய அளவில் ஏற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னா 1, 2, 3 முறை பண்ணியிருக்கான். 4வது முறை ஃபெயில் பண்ணி விட்டுட்டான். பட் இருந்தாலும் 4வது முறை இறங்குகின்ற சமயத்தில் மறுபடியும் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு ஸ்விங்லோ என்பதை உருவாக்கியிருப்பான். ஆனால் அந்த இடத்துல அவன் ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. ஆனால் இந்த இடத்துல வாங்கி மாட்டி இருந்தாலுமே அது ஒரு 4 மாதங்கள் கழித்து என்ன ஆயிருந்திருக்கு, அவன் வந்து மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டான். அப்போ மறுபடியும் ஒரு ஸ்விங்லோ என்பது எந்த இடத்துல வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். ஆனால் இங்கே வாங்கினதை இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்விங்லோ அப்படின்றத வந்து மறுபடியும் அவன் லாக் பண்ணி விட்டுருக்கான், ஒரு முறை லாக் பண்ணி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்விங்லோ லாக்கு தான். ஆனாலும் என்ன ஆயிருக்குன்னா 1, 2, 3வது முறை இது ஒரு ஸ்விங்லோ அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஸ்விங்லோவும் இந்த ஸ்விங்லோவும் கையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஸ்விங்லோ மேலே காப்பாற்றி விட்டுருப்பான், இது ஒன்று தான் லாக்கில் இருந்திருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்த ஸ்விங்லோ என்பது இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு நியூஸ், டெக்னிக்கல் நியூஸ். வாட் இஸ் ஸ்விங்லோ அப்படின்ற ஒரு நியூஸுக்கு ஒரு செக்டர் லீடரில் இருக்கக்கூடிய பங்கு ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி பிஹேவ் பண்ணியது. ஸோ இப்போ இந்த ஐசிசி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒன்னே ஒன்று தான் லாக். இடையில பல முறை 5%, 10% என்பது மேல் நோக்கி ஏறி இருந்திருப்பான். அதே போன்று இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற பங்கை பொறுத்த வரைக்கும் அவனும் வந்து பல்வேறு ஸ்விங்லோல அவன் உறுதிப்படுத்தி இருக்கிறது வந்து எந்த இடத்துல பண்ணியிருந்திருப்பான்னா இந்த இடத்துல தான் பண்ணியிருப்பான். ஒரு 6 மாசத்துக்கு அதில் என்ட்ரி என்பதே இருந்திருக்காது. அந்த ஸ்விங்லோ வந்து முதல் ஸ்விங்லோவே காப்பாற்றி விட்டுருப்பான். 2வது ஸ்விங்லோவில் போனவங்க மாட்டியிருப்பாங்க 2-3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. மறுபடியும் அடுத்த ஸ்விங்லோ என்பது நம்மளுக்கு தெரிய வரதே இந்த இடமா இருக்கும். ஆனால் அந்த இடத்தையே அவன் காப்பாற்றி தான் விட்டுருப்பான்.
அதுக்கு அடுத்தது இப்போதைக்கு அவன் ஸ்விங் லோ என்பது எங்கேயுமே இல்லை. இப்போ இவங்கிட்ட என்ட்ரி என்பதே இருக்காது. அடுத்த ஸ்விங் லோ என்பதே இவன் மறுபடியும் மேலிருந்து கீழே இறங்கி 940-30 வந்ததுனா தான் அது ஸ்விங் லோ என்பதே கண்டறியப்படும். ஸோ அப்போ ஒரு லீடிங் செக்டர் பேங்கிங் அப்படின்றத எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய 2 டாப் லீடர் அப்படின்னு பார்த்தா இந்த ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துருந்தா லாக் ஆயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல செக்டர் எடுத்துட்டோம். இருக்கிறதுலே ஏதாவது ஒரு கும்பா குட்டி செக்டர் மாதிரி ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கிங்களேன். நானாக இருந்தால் மேபி இந்த ஐடி செக்டர், ரியாலிட்டி செக்டர்லாம் யோசிச்சு பார்ப்பேன். இங்கி பிங்கி பாங்கி நான் ரியாலிட்டி செக்டரையே எடுத்து பார்ப்போம். ரியாலிட்டி செக்டரில் டாப் லீடராக இருக்கக்கூடிய 2 பங்குகள் என்னாச்சு? வெச்சாண்ட ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி 2024 ரொம்பவும் கடினமான சூழ்நிலை. ஸோ 2024 உச்சத்திலிருந்து இந்த பங்கு இறங்கும் பொழுது யாராவது ஒருத்தர் எப்படி மாட்டியிருப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே இதுதான் ஒரு ஸ்விங் லோ அப்படின்னு 3வது இடத்துல தான் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, செக்டர் லீடர், அதாவது ரியாலிட்டி செக்டரில் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குகளில் ஸ்விங் லோ வந்ததுக்கப்புறம் அந்த பங்கினுடைய விலை என்னாச்சு அப்படின்ற செய்தியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும், இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் டிஎல்எஃப் என்பது அந்த ஒரு என்ட்ரி என்பது காப்பாற்றி விட்டுருக்கான். அடுத்தது நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, அந்த இடத்துல அவன் வீழ்ச்சியில் வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி இவனுடைய ஸ்விங் லோ என்பது மாறிவிட்டதோ அப்படின்னு மாற்றி போட்டு பார்ப்பாங்க. மாற்றி தன்னுடைய சார்ட்டுகளை போட்டு பார்த்துட்டு மேபி இந்த இடத்துல வந்து விழுந்திருக்குமோ, இந்த இடத்துல லாக்கே இல்லை, அதுவும் காப்பாற்றி விட்டுருச்சு. அதுக்கப்புறமும் காப்பாற்றி விட்டுருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த இடம் மாட்டிட்டாங்க, பட் இருந்தாலும் அதையும் காப்பாற்றி விட்டுட்டான். ஸோ இப்போ வரைக்கும் பெருசாக லாக் என்பதே இல்லை. துரதிர்ஷ்டவசமாக இந்த பங்குல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு லோவாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இது ஒரு லோவாக இருந்திருக்கும். ஸோ இவன் மேல் நோக்கி ஏறிட்டு மறுபடியும் இன்னொரு முறை கன்ஃபர்மேஷன் என்பது காட்டாததுனால மறுபடியும் அவங்க எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல பிடிச்சி பார்த்துருப்பாங்க. அவனும் காப்பாற்றி விட்டுட்டான். மறுபடியும் ஒரு முறை எடுத்திருப்பாங்க, மறுபடியும் ஒரு முறை காப்பாற்றி விட்டுருப்பான், மறுபடியும் ஒரு முறை எடுத்திருப்பாங்க, மறுபடியும் எடுத்து விட்டுருப்பாங்க. இது ஒரு செக்டர் லீடர் அப்படின்ற பங்கு. அதுக்கப்புறமே அவன் வந்து எந்த விதமான என்ட்ரியும் கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா அதனுடைய ஸ்விங் லோ என்பது இந்த இடத்துல தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு அதனுடைய லோ இந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஆனால் அவன் காப்பாற்றி விடவே இல்லை. இப்போது வரைக்கும் இந்த ஸ்விங் லோ என்பது காப்பாற்றி விடாமல் மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் புதிதாக மாறிய பிறகு இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஸ்விங் லோவா, அப்போ ஒரு இடத்துல மாட்டினவங்க பெருசாக லாபம் இல்லை, அல்லது இதுவும் வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் உள்ளேயே மாட்டியிருப்பாங்க. இனி அது ஏறுதா அல்லது இறங்குதா அப்படின்றது தெரியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 1.5 வருடத்தில் ஒரு 5-10% போட்டால் கூட அது 4 என்ட்ரியில் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் இப்போ புதுசாக தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நம்மெல்லாம் மேலே வாங்கி வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த ட்ரேடர்கள் இப்போ தான் போய் என்ட்ரி ஆயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓபராய் ரியாலிட்டி அப்படின்ற பங்கு 2024 வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்பது இந்த ஏரியாவில் தான் கிடைச்சிருக்கும். அவங்க ஜூலை மாதத்துல அவங்களுக்கு ஒரு என்ட்ரி என்பதே கிடைச்சிருக்கும், வெளியே வந்திருப்பாங்க, மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும், மறுபடியும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு என்பது இருந்திருக்கும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி எடுத்திருப்பாங்க, அதுலேயும் ஒரு மாதிரி ஓடி வந்திருப்பாங்க. அப்போ மாட்டுனாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி அந்த 4வது இடத்துல கும்பா பாட்டு பாடிடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி லாக் ஆனது தான் இருக்கும். என்னடா மேலே வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கீழே இறங்குறத பார்த்துட்டு உடனே ஸ்விங்லோ டயராமா மாற்றி போடுவாங்க. ஸோ ஒரு முறை முடிஞ்சு 2 முறை ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. மேபி அது அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கும். ஆனால் இந்த இடத்துல லாக் ஆனதுதான். அப்புறம் மறுபடியும் சார்ட் மாறி விட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, மறுபடியும் இங்கே வந்து விழுந்திருக்கானேன்னு இங்கே வாங்கியிருப்பாங்க. அது மாட்டியிருக்கும், இங்கேயும் ஒன்று மாட்டியிருக்கும், 2 என்ட்ரி என்பது மாட்டியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கூட அவங்க வந்து 2 என்ட்ரியில் மாட்டி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அப்படி பார்த்தாலும் பேங்கிங் செக்டரில் 2, அப்புறம் ரீட்டைல் அந்த ரியாலிட்டி செக்டரில் 2, ஆனால் அதில் 3 பாஸ் ஆகிடுச்சு, ஒன்று தான் ஃபெயில் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு கண்டிஷனில் எப்படி இருந்தாலும் பெட்டர் பொசிஷனில் தானே கொண்டிருப்பாங்க. மற்ற சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு ரீட்டைலரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது. நண்பர்களே, இந்த தகவல்லாம் உங்களுக்கு வந்து வேற எங்கேயும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா இது போன்ற தகவல்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்ற இடங்கள்ல தான் இது போன்ற ஒரு பெரிய அளவிலான தகவல்கள் என்பது கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயத்தை கேளுங்க. இப்போ போன மாசம் 17ஆம் தேதிக்கும் இந்த மாசம் 17ஆம் தேதிக்கும் என்னாச்சு? ஒரு மாசம் ஆயிடுச்சு. என்னுடைய நோக்கமே என்னன்னா, டிவிடெண்ட் தரும் பங்குகள் தான் முதல்ல ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோல இருக்கணும் அப்படின்றது நிறைய ட்ரேடர்களுடைய விருப்பம். ஸோ இப்போ விளையாட்டு போல ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அமௌண்ட் சொல்ல விரும்பல, பட் டிவிடெண்ட் வச்சிருக்கக்கூடிய பங்கு நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது 30,000மோ 40,000மோ இந்நேரம் அக்ரூவல் என்பது ஆயிருக்கும். அப்புறம் இன்னொரு 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு 80,000மோ 1,00,000மோ 2,00,000மோ அல்லது 40,000மோ 5,000மோ ஏதோ ஒரு அமௌண்ட் அந்த டிவிடெண்ட் பங்குகளை வச்சிருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்பது வந்து சேரும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஃபார்முலா என்பது இந்த உலக அளவில் ஃபாலோ பண்ணுறாங்க. வாரன் பஃபெட் அவர்கள் முதல் கொண்டு இது போன்ற டிவிடெண்ட் பங்குகள் என்பது பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது மிகப்பெரிய விஷயமாக நான் இந்த செக்டர் லீடருக்கு உண்டான பங்குகளை கரெக்டாக ஸ்விங் லோவில் பிடிக்க முடிய ஒரு வாய்ப்பு என்பது லாங் டைமில் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி விடுவான். அல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏவரேஜ் என்பது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கும்பா குட்டி ஸ்டாக்குல எத்தனை தான் பணத்தை போட்டாலும் பணம் வந்து சேருமா? அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்ட்டு. ஸோ இன்று பார்த்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னு கேளுங்க, இனி 2026 பிறக்க போகுது. இதே மாதிரி 2025 மாதிரியே 2026 இருந்தாலும் இது போன்ற தகவல்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஒருத்தருக்கு. அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டே மாறிடுச்சு, பழையபடி புல்லிஷ் மூமெண்டம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது சந்து பொந்தில் இருக்கிற பங்குகள்லாம் மேல் நோக்கி ஓடி வந்துடும். அது நம்ம கடந்த 3 வருஷத்துலேயே பார்த்துருக்கோம். ஸோ பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் ரெண்டுலேயுமே நம்ம எப்படி ஜெயிக்கணும், ஆனாடா நண்பர்களே, ஆபத்து தப்பிச்சு ஓடு அப்படின்ற மாதிரி அர்த்தமா இல்லை என்னன்றது தெரியல. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாராட்டியும் பேசுவார், அப்புறம் கீழே உட்கார இடத்துல கத்தி வச்சிருவாப்ல, ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி பண்ணுவாப்ல. திடீர்னு இப்போ என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. நீ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்ட, அது எங்களுக்கு நல்லதா இல்லையான்னு தெரியலையே, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது தெரியல. திடீர்னு இந்தியாவை பற்றி பாராட்டி பேசியிருக்காப்ல. இங்கே பாருங்க மிஸ்டர் ட்ரம்ப், உங்கள் பாராட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 25% எக்ஸ்ட்ராவை போட்ட வரியை குறைச்சிங்கன்னாவே போதும். 10 பைசாவுக்கு உபயோகம் இல்லாத பாராட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? இப்போ வீட்டம்மா என்னைக்காவது நம்மளை பார்த்து நீங்கள் நல்லவருங்க வல்லவருங்க நாளும் தெரிஞ்சவருங்க அப்படின்னு பாராட்டி பேசும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி, ஓ இது ஏதோ ஒரு விஷயத்தில் போய் முடிய போகுதுரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்படி ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பெரிய ஆள். அதில் இந்த JSW ஸ்டீல் அப்படின்ற பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து சரிந்து விழுந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்போ கடைசியாக அந்த மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டுச்சுன்னா, இதே வருஷத்தில் மே மாதம் என்பதில் வந்து ஒரு 950 ரூபாய் இருக்கும்போது வந்து தொட்டிருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு தான் ரெக்கவரி ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா? அந்த சமயத்தில் இந்த பங்குமே ரெக்கவரி ஆகி 950லிருந்து 1225 வரைக்கும் போன பங்கு தான். அதன் பிறகு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜில் மறுபடியும் வந்து விழுந்திருக்கு. இனி இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன? எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த அழகை நம்ம ஏற்கனவே இப்போ சமீபத்தில் ஒரு முறை பார்த்ததா தான் எனக்கு ஞாபகம். இன்னும் ஒரு அருமையான ஒரு ஏற்றம் பாருங்க. இது போன்ற ஷேர்களை வச்சிருக்கிறவங்களுக்கு தானே மகிழ்ச்சி என்பது சமீபத்தில் வந்திருக்கும். இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்பதெல்லாம் என்னன்றது தெரியல. பட் இந்த வருஷத்தில் பல்வேறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு பங்காக இந்த ஹிண்டால்கோ அப்படின்றது இருக்கு. அப்போ இனி என்ன ஆகுன்னா, நிறைய பேர் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அடிவாரத்தில் பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், சரி அது இப்போ மேலே தானே இருக்குது, ஒன்றா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இது ஹிட் ஆகட்டும் அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே போகட்டும் அப்படின்னு அவங்க எந்த டெசிஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு சாதகமான டெசிஷனாக தான் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு, அதுவும் வந்து தற்போதைக்கு அது மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் கொடுக்கலிங்க. இந்த வருஷத்தில் அது ஏதோ ஒரு ஹை ரேட் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரிஜினலாக அதனுடைய லைஃப் ஹை என்பதெல்லாம் 750 பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மாட்டினவங்கெல்லாம் இன்னும் கும்பா குட்டிகளாக தான் உட்காந்துருப்பாங்க.
ஸோ இதுதான் இந்த 3 மிக முக்கியமான மெட்டல் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட். அதில் ஒருத்தன் இன்னும் பழைய ஹையே திருப்பி பிடிக்கல, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஹிண்டால்கோ என்பது எல்லாத்தையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுலே உச்சத்தில் வச்சிருக்கு. இன்னொரு பங்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த வருஷத்தில் 4-5 மாதத்துக்கு முன்னாடியே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இப்போ தான் சமீபத்தில் கொஞ்சம் வீக்காக கீழே விழுந்துருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகம்னு வைங்களேன். சில நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு, அவன் கிடக்கிறாங்க பிஸ்கோத்து, அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது என்ன பெருசாக பிரச்சனை பண்ணி விட்டுற போகுது அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு சின்ன பங்காக இருந்தாலும் சரி அல்லது பிரபலமான பெரிய பங்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வீழ்ச்சியை நம்மளால எல்லா நேரமே சுலபமாக கடந்து போக முடியாது. அப்படிதான் இன்னைக்கு இந்த மார்க்கெட் செய்தியில் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு 8.5% கீழே இறங்கி ரொம்பவுமே வீக்காக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இன்னைக்கு அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்ச பிரபலமான பங்கு அப்படின்றலாம் இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்திருக்கு. அதே மாதிரி பெரிய பங்கு ஆக்சிஸ் பேங்க், பாவம் அது சிவனேன்னு நல்லா தான் இருந்தது, கடந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது. அதை பிடிச்சி இன்னைக்கு 4% ஒரே நாளில் 5% கும்பா பாடி விட்டாங்க. ஒரு கௌரவமான ஒரு இடத்துல இருந்தது, ஒரு வருஷத்துல 10% மேல லாபம் கொடுத்த ஒரு பெரிய பேங்க்னு ஒரு கௌரவமான இடத்துல இருந்தது. இன்னைக்கு ஒரே நாள் அதை போட்டு தள்ளி 5% இறக்கி விட்டாங்க. ஸோ இன்றைய மிக முக்கியமான ஒரு செய்திகளை சொல்லிவிட்டு நன்றி, வணக்கம்.